என்ன மேடம் இது அநியாயம்? என் பொண்ணு அடிச்சிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்க மாட்டீங்க? சொல்ற விஷயத்துல இருக்கிற ஜென்யூனை பொறுத்து தான் கம்ப்ளைண்ட் வாங்குவாங்க, கேஸ ஃபைல் பண்ணுவாங்க. இதுல என்ன ஜென்யூனிட்டி இல்ல மேடம்? பப்ளிக்ல எல்லாரும் முன்னாடி அடிச்சிருக்கான், தெரியுமா உங்களுக்கு? யாயா, இப்பதான் எனக்கும் தெரிஞ்சது. இப்போ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, அவன் கூட என்ன அடிச்சான்ல, பட் ஃபர்ஸ்ட் நீ தான் அடிச்சங்கிறத அப்ப ஏன் சொல்லல? இப்ப சொல்லுங்க, யார் மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம்? வேண்டாம் மேம், ஐ டோன்ட் வாண்ட் ஃபைல் எனி கம்ப்ளைண்ட். அவங்க அடிச்சிருந்தாலும் நான் அடிக்காம இருந்திருக்கணும். சாரி. குட். பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் பண்ணா அத பிளைண்டா நம்பிடுவாங்கன்னு மட்டும் நினைச்சுக்காத. பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் தப்புனா தப்புதான். சாரி மேம். குட். தேங்க்ஸ் மேடம். வெயிட் விடுங்க. ஹலோ. மேல டெரஸ்க்கு வா. இவ்வளவு தூரம் வந்த என்ன வீட்டுக்குள்ள வர வச்சிடாத. நோ நோ நோ, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஐ அம் ரியலி சாரி. நாளைக்கு டேட் என்னன்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ண. நீ ஃபோனை எடுக்கலன்னு நேரா நானே வந்து தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். ஐ அம் ரியலி சாரிங்க. எனக்கு இது எக்ஸாம்ஸ் டைம்ங்க. பரவாயில்ல, அதுக்கு ஏதாவது பண்ணலாம். நான் காலை கட் பண்ற வரைக்கும் நீ பேசிக்கிட்டே இருக்கணும். என்ன புரியுதா? தட்ஸ் குட். இந்த ட்ரெஸ்ல மூன்லைட்ல பார்க்க நீ ரொம்ப அழகா இருக்க. சிரிச்சா இன்னும் நீ ரொம்ப அழகா இருப்ப. பேட்டரி டெட் ஆயிடுச்சு. நான் வேணும்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணலங்க, வேணும்னு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை மேடம். unusual reaction in a usual situation. அங்க எல்லாரும் சண்டையை பார்த்துட்டு இருந்தா நீ மட்டும் டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருந்த. அது எனக்கு அப்நார்மலா தோணுச்சு. ஊசி, உனக்கு நான் நிறைய வாட்டி கால் பண்ண, ஆன்சர் பண்ணல. அதுக்கப்புறம் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சோ நீ சேஃபா இருக்கியா இல்லையாங்கிற ஒரு டவுட்ல டைரக்டா இங்க வந்துட்டேன். உனக்கு என்ன பிரச்சனை? டெல் மீ. அவன் பேர் என்ன? அருண். அன்னைக்கே நான் நோ சொல்லிட்டேன்ல. எவ்ரிடே இஸ் நாட் அ சண்டே. நாள் மாறுற மாதிரி உன்னோட பதிலும் மாறலாம்ல. 2 நாளா நோ சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன். நோ சொல்லி சொல்லி உனக்கு போர் அடிக்கலையா? ஒரு சேஞ்சுக்கு எஸ் சொல்லலாம்ல. எஸ் சொல்லலாம்ல. எஸ் எஸ் சொல்லு. எஸ் சொல்லலாம்ல. எஸ் சொல்லு. எஸ் சொல்லு. எஸ் சொல்லுமா? எஸ் சொல்லுமா? எஸ் சொல்லு. ஒய் எஸ் 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 எஸ். எஸ் சொல்லு. எஸ் சொல்லு. சாரி சாரி
எஸ் சொல்லு, எஸ் சொல்லுமா, ஒரு வாட்டி எஸ் சொல்லுமா. ஏன் எஸ் சொல்ல மாட்டேங்கிற? எஸ் சொல்லலாம்ல. நீ என்ன பண்ணா எஸ் சொல்லுவ? குதிக்கிடுமா சொல்லு, நான் வேணா போய் குதிக்கிடுமா சொல்லு, நான் போய் குதிக்கவா சொல்லு, நான் குதிக்கவா எஸ் சொல்லு, சொல்லு குதிக்கிடுமா, குதிக்கிடுமா சொல்லு, எஸ் சொல்லு, ப்ளீஸ் கெட் டவுன். எஸ் சொல்லு, கீழ இறங்குங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ். எஸ் சொல்றியா? இப்ப சொல்றியா? சொல்லு. உன்னை இப்படி பார்க்கவே பயமா இருக்கு. நீ பயப்படுறன்னு சொல்றது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒரு மாதிரி கிக்கா இருக்கு. நீ இன்னும் பயப்படணுங்கிறதுக்காக எனக்கு வேற மாதிரி பண்ண தோணுது. என்ன கன்வின்ஸ் பண்றதுக்கு பதிலா நீயே ஒத்துக்கிட்டா பெட்டர். ஜஸ்ட் பி லாஜிக்கல், நோ டிஸ்கஷன், சேம் மை டிசிஷன். நீ பெரிய சைக்கோ மாதிரி இருக்க. என்ன ஏன் இப்படி அழ வைக்கிற? எஸ் சொல்ற வரைக்கும் நீ இப்படி அழுதுகிட்டே தான் இருக்கணும். ஸ்வாதி, எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளத்தை தீர்க்க போறியா? ஹேய், என்னாச்சு? ஏன் பிளட் நினைச்சியா? அவனோடது. இங்க பாரு, இட்ஸ் கான். எழுந்துரு, பயப்படாத, எழுந்துரு. என்னை பத்தி இன்னும் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நீ இதுக்கு ஒத்துக்கலன்னா உன்னோட அட்ரஸ் இந்த உலகத்திலே இல்லாத மாதிரி பண்ணிடுவேன். எங்க போனன்னு யாருக்கும் தெரியாத அளவுக்கு பண்ணிடுவேன். சந்தேகமே வராத அளவுக்கு பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. இவ்ளோ ஈஸியா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலான்னு சொல்றீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்ளோ தூரம் படிக்கிறதுக்காக வந்தேன். போலீஸ இன்வால்வ் பண்ணா எங்க வீட்ல தெரிஞ்சிரும். ஆனா பேரண்ட்ஸ் எங்க கிட்ட தான் தப்பு கண்டுபிடிப்பாங்க. எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த படிப்பெல்லாம் வேண்டான்னு நாங்க முன்னாடியே சொன்னோன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களை பெத்துக்கிறது மட்டும் தானே மேடம் லைஃப்னா? எனக்கும் ஒரு ஏம் இருக்கு லைஃப்ல. செய்யணும்னு நினைச்சிட்டு வந்த விஷயத்த செய்ய முடியாமையே போயிடுமோன்னு நினைச்சா பயமா இருக்கு மேடம். இப்படி எவ்வளவு பேரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ்ல பார்த்தேன். ஒரு ஸ்டாக்கர் ஒரு பொண்ணு 17 தடவை குத்தி குத்தி கொன்னு இருக்கான். என்னோட வாழ்க்கை ஒரு நியூஸ்ல முடிஞ்சிட கூடாது மேடம். 2 நாள் அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஹாஸ்டலுக்கு முன்னாடியே வந்துட்டான். எங்க போறது, எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல மேடம். நாளைக்கு தான் டெட்லைன். அவனுக்கு பிடிச்ச ரெட் ட்ரெஸ்ல வர சொல்லிருக்கான். அவன் கிட்ட சரண்டர் ஆகணுமா இல்ல நானே செத்து போகணுமான்னு எனக்கு தெரியல மேடம். என்னால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. கம்ப்ளைண்ட் இல்லாம உங்களால ஏதோ பண்ண முடியாதுன்னா விட்டுருங்க மேடம். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் மேடம். நான் கம்ப்ளைண்ட் மேல டிபெண்டா இருந்தா இந்த மாதிரி உன்னை ட்ராக் பண்ணி வந்து உன்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன். ட்ரஸ்ட் மீ. என்ன செல்லம், எங்க இருக்க? வந்துட்டு இருக்கேன். நான் இங்க பார்க்ல வெயிட்டிங். இங்க ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு. நாங்க 10 நிமிஷத்துல வந்துருவேன். ஹலோ ஹலோ.
சரி சரி சீக்கிரமா வந்து சரி. பாக்குறேனா? ஃபாலோ பண்றேனா? பார்த்துட்டே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா மேடம். எல்லாரும் அலர்ட்டா இருங்க. ஓகே மேடம். கீப் ஃபாலோயிங். உங்க பின்னாடி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மேடம். மேடம் அவன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அதை நீ ரெக்கார்ட் பண்றியா? எஸ் மேம். டேய் இந்த மாதிரி பொண்ணுங்களை வீடியோ எடுக்கிறதுக்கு தான் இங்க வரீங்களாடா? உன்ன மாதிரி ஆளுங்களால தான்டா பார்க்குக்கு கெட்ட பேர் வருது. யார் தெரியுமா? யாரா இருந்தானாடா? வா வா. இந்த greenery, இந்த வாட்டர், பா நேச்சர்னா உங்களுக்கும் பிடிக்குமா? ஐ லவ் நேச்சர். ஹேய் ஹேய் லிசன், ஜஸ்ட் ஒன் செக். நேச்சர் டாபிக் பிடிக்கலன்னா எங்கேயாவது உட்காந்து காஃபி குடிக்கலாமா? Don't you get it? I'm not interested. என்னடி ஓவரா பண்ற? Arrest him. எவ்வளவு தைரியம் தான் இப்படி பண்ணுவேன்? மஃப்டில வந்து யூடிசிங் பண்றவங்கள பிடிக்கலன்னு நாங்க வந்தா எங்க மேடம் மேலே கை வைக்கிறா நீ? வாடா நீ ஸ்டேஷன்ல வச்சு முட்டி முட்டி தட்டுறோம். வா, இதோட கதை முடிஞ்சது. என்னடா பாத்து? ஏசாத போ. வாடா.